ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். ஆபிரகாம் நாட்கள் இல்லாம வேற ஒரு பஞ்சம் உண்டாயிடுச்சு, தேசத்துல உண்டாயிடுச்சு. ஆபிரகாம் கடந்து போயிட்டார். இப்ப யாரோட காலம்? ஈசாக்கோட காலம். இப்ப ஈசாக்கோட காலத்துல ஒரு பஞ்சம் வருது. ரெகோபத் என்றதுக்கு அர்த்தம் என்ன? பெருக்கம், பெருக்கத்தை அளிக்கிற ஆண்டவர். ரெகோபோத் என்ற ஒரு காரியத்தை அவனுக்கு வாழ்க்கையில கட்டளை. ஒருவேளை ஏசேக்கு கொடுத்திருந்தா நீ சின்னதா குட்டியா ஒரு சிறிய ஒரு சர்க்கிள்குள்ள, ஸ்மால் சர்க்கிள்குள்ள இருந்திருப்ப. சித்னாவை கொடுத்திருந்தா அங்க இருக்கிற சூழ்நிலை நீயும் அப்படியே உன் வாழ்க்கைய ரொம்ப குறுகிய ஒரு இடத்துல முடிச்சிருப்ப. ஆனா ஏசேக்கு உனக்கு கிடையாது, சித்னாவும் உனக்கு கிடையாது, ரெகோபோத் உனக்காக ஆயத்தமா இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற எந்த ஜனமா இருந்தா தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஏசேக்கு கொடுக்குறேன்னு கவலைப்படாதீங்க. என்னடா சித்னாவை நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டாருன்னு கவலைப்படாதீங்க. இதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ரெகோபோத் உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணிருக்காரு. ஹல்லேலூயா. வெளியே உங்களை பாக்குறவங்க உங்க லைஃப் என்னடா இயேசு இயேசுன்னு சர்ச்சுக்கு போறா, இயேசு இயேசுன்னு பைபிள் தூக்கின்னு போயிடுச்சு, அவரடா இயேசு இயேசுன்னு வண்டி தூக்கின்னு கிளம்பிடுறாரு, இயேசு இயேசுன்னு போனாங்களே அப்படின்னு உலகம் நம்மளை பார்த்து பேசும். நாம ஆனா எதுக்குள்ள இருக்கிறோம்? அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கும். இதுல துன்பம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், கொஞ்சம் அழுகை இருக்கும் அப்படின்னா தெரியும். அதை பார்த்துட்டு வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அட என்னடா இயேசு இயேசு என்ன இவங்க போனாங்க, எப்படி பாரு வெளியே வர முடியாம கூட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் நம்மளை வைக்கிறார். வெளியே பாக்குறவங்களுக்கு எல்லாம் நெகட்டிவா தெரியும். ஈசாக்கு என்ன செய்தான்? He works very hard for the promises of God. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார் ஆண்டவர். சும்மா உட்கார்ந்துனா எல்லாம் வராது. ஆபிரகாம் புள்ளன்றதை காமிச்சுட்டானா இல்லையா? வாக்குத்தத்தின் தகப்பன், எங்க அப்பா வாக்குத்தத்தின் தகப்பன்னு. அவர் வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி வாழ்க்கையில ஜெயிச்சு வந்தாரு. நானும் ஜெயிக்கிறேன்றத இந்த வசனம் ஆதியாகமத்தின் 26:22 இந்த வசனம் ஊர்ஜிதப்படுத்து. ஆனா அதுக்காக அவன் காத்திருந்தான், அதுக்காக அவன் வெட்கப்படல, அதுக்காக அவன் சோர்ந்து போல, லேசியாவும் இருக்கல. அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவர் தான். நடுவில் இருக்கிற தடைகளை உடைக்கிறதுக்கும் தேவன் வல்லவர் தான். ஆனா நீ செயல்படாம இருந்தீனா வாக்குத்தத்தனே ஆகாது, உங்ககிட்ட வந்து சேராது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் எல்லாம் வாங்கி வாங்கி செவுத்துல மாட்டிக்கிட்டா போதாது. செயல்படாம இருந்தீங்கன்னா தேவ வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேறாது. அதனால அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். நாம செயல்பட ஆரம்பிக்கும். இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதேதான். தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினதை ஒரு மனிதனும் தடை செய்ய முடியாது. ஒரு மனிதன் வாக்குவாதம் பண்ணினவர்கள் எல்லாம் வாக்குத்தத்தத்துக்கு முன்பாக நடுங்கி நின்றதை ஈசாக்குடைய வாழ்க்கையில் நாம பார்க்கிறோம். இன்னொரு திறந்ததை மூடுகிற தேவன் இல்லை. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறோம், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறோம் ஆகிய தேவ வல்லமை நம்மதில் இருக்கு. யாரோ வந்து ஜெபம் பண்ணா மாறாது, நீங்க முழங்கால் படிடும் போது மாறும். ஹல்லேலூயா. கதவுகள் திறக்கப்படும், அடைப்பட்ட வாசல்கள் திறக்கும்படியாய் தேவ வல்லமை இறங்கி வரும். ஹல்லேலூயா.